வணக்கம். ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. நம்ம இன்னைக்கு சுக்கிரன் 27 நட்சத்திரங்கள்ல இருக்கும்போது அதனுடைய பலன்கள் என்ன? கேதுவோடது முடிச்சிட்டோம். இப்போ சுக்கிரனோடது நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க jayasreebalan@gmail.com த்ரூ ஆர் astrojayasreebalan.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். வெல்கம் டு ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. நம்ம இன்னைக்கு சுக்கிரன் 27 நட்சத்திரங்கள்லையும் இருந்தா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். கேதுவோடது முடிஞ்சு போயிடுது. 27 நட்சத்திரம் ரேவதியோட முடிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு அந்த இதுலயே சுக்கிரன் அடுத்தது அதை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க jayasreebalan@gmail.com த்ரூ ஆர் astrojayasreebalan.com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்க அது கேதுவோட நட்சத்திரம். அதனுடைய தேவதா அஸ்வினி குமார் அப்படிங்கிறது தான், அவர் தான் தேவதா. ஃபர்ஸ்ட் இந்த என்ன கேட்டா நம்ம எல்லா சுப காரியங்களுக்கும் எல்லா அசுப காரியங்களும் எதுவா இருந்தாலும் கணபதி பூஜை பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால இந்த அஸ்வினி நட்சத்திரம் நம்ம சுப நட்சத்திரங்களா தான் எடுத்துக்கிறோம். ஓகேயா? முதல்ல இந்த அஸ்வினி குமார் எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது முதல்ல ஆரம்பத்துல எப்போ இந்த உலகத்தை பகவான் படைச்சாரோ அந்த சமயத்துல அவர் பகவான் தானாவே பொருளாகவும் இருந்து தானாவே அதை சரி பண்ற ஆளாகவும் இருக்கும்போது சில சமயத்துல அந்த பொருளாக தானே மாறும்போது அந்த பொருள் கொஞ்சம் அதாவது அதுல பழுது வந்திருக்கும் போது அவரால் அதை சரி பண்ண முடியல. சோ அந்த மாதிரி ஜாஸ்தி பகவானுக்கே நிறைய ஆரம்ப காலத்துல கஷ்டங்கள் இருந்தான். அதனாலதான் அவ நிறைய தேவதைகள் எல்லாம் உண்டு பண்ணினாராம். அந்த மாதிரி உண்டு பண்ணின போது இந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிற அதாவது சரீரம் மனுஷ சரீரம், தலை குதிரையோட. அது உங்களுக்கு இந்த கதை முன்னாடி சொல்லியிருக்கேன். பட் ஒரு சின்ன ஒரு ஹெட்லைன் மட்டும் சொல்றேன். சவிதா அதான் சூரியனுடைய மனைவி. அந்த சூரியனுடைய அந்த அக்னியுடைய அந்த இது தாங்க முடியாம சாயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிழல் தன்னை மாதிரியே ஒரு நிழல்கிற இதை பெண்ணை உருவாக்கி அவர்கிட்ட சூரியன் வச்சுட்டு குதிரை உருவத்துல பூலோகத்துக்கு வந்துட்டான். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமாக அவர் எங்க தன்னுடைய இதுனும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் பகவான் தேடிண்டு கீழே பார்க்கும்போது அவரை தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கும்போது சவிதா குதிரையா இருக்கா. அதனால தானும் ஒரு குதிரையாக உருவெடுத்து ஒரு நதிக்கரையில சேர்ந்து இருக்கும்போது பிறந்த குழந்தை தான் இந்த அஸ்வினி குமார். இந்த அஸ்வினி குமார் உங்களுக்கு மகாபாரதத்துல நகுல சகாதேவனா வரா. ராமாயணத்திலையும் பார்த்தனா இவாளுடைய குழந்தைகள் தான் நிறைய அந்த ராமேஸ்வரத்துல யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேருக்கு உடம்பு வருது, வியாதி வருது, அதெல்லாம் சரி பண்றது இவாளுடைய பேரன்கள் பிள்ளைகள் தான். இன்னும் அந்த ஒரு இவ எப்படி கேட்டா ஒரு ஹீலர்னு சொல்லலாம். ஆலோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வைத்தியத்துல. அந்த நம்ம கவுன்சிலர்னு சொல்லலாம். மனவியாதி வரும்போது அதை ஒரு பேசியே இது பண்றது. சோ உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம், அடுத்தவாளுக்கு உயிர் கொடுக்கிற விஷயம். அதுல முதல் வேலை என்னதுன்னு கேட்டேனாக்க விநாயகர் ஹாய் செல்லு அண்ட் கோ கோ கோ. அதுக்கப்புறம் பார்த்தேனாக்க இவர் உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம். சோ அதுதான் அஸ்வினி குமாருடைய அஸ்வினி நட்சத்திரத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி. இப்ப பார்த்தேன்னா அஸ்வினிக்கு அடுத்தது உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம். அதாவது விம்சோத்ரி தச பிரகாரம் தான் இந்த எப்படி இந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கோ கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விம்சோத்ரி தசையும் வருது. அஸ்வினி கேது நட்சத்திரம், பரணி சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம், ரோஹிணி சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீஷம் செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம், அதுக்கப்புறம் புனர்பூசம் குருவோடது, அதுக்கப்புறம் பூசம் சனீஸ்வர பகவானோடது, கடைசியில
ஆயில்ய நட்சத்திரம் புதனோடது. இந்த மாரி அதே மாரி தான் உனக்கு கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அந்த மாரி தான் விம்சோத்தரி தசை நடக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிரகமே வந்து சுக்கிரன் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி? முதல்ல ஃபர்ஸ்ட் மேஷம் அப்படிங்கிறதே இந்த இந்த இதுல வந்து காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியே அவர்தான். அந்த மட்டும் இல்லாமல் அதுக்கு அதிபதி இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கேதுவும் உங்களுக்கு வந்து இவர் ஒரு ஆண் இதுதான். அது ஆக்சுவலா நட்சத்திரம் பெண்ணுன்னு சொல்றா. பட் நம்ம வந்து அ ஆண் கேத்து கொஞ்சம் சரி ஓகே மிடிலா எடுத்துக்குவோமே. ஆனாலும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஒரு ஆண் இது, செவ்வாயும் ஒரு ஆணோடது. அது மட்டும் இல்லாமல் அது நெருப்பு ராசி. ஃபயர் சைன். மூவபிள் சைன் வேற. ஸோ அது மாரி இருக்கத்துல, இங்க பெண் கிரகம், இந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடிய பெண் கிரகத்துக்கு இங்க என்ன வேலை? அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னாக்க, அ கேது அப்படின்னாலே வந்து பாஸ்ட் லைஃப் கர்மாவ நமக்கு இந்த உலகத்துக்கு எடுத்துன்னு வருது. கேத்துவோட முதல் வேலை என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, பாஸ்ட் லைஃப் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் லைஃப் கர்மா அதுக்குள்ள எடுத்துன்னு வரது தான் அவருடைய வேலை. அப்புறம் அவர் வந்து நமக்கு உயிர குடுக்குறதும் அவர்தான். எங்கேயாவது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எண்டுல ஒருத்தருக்கு நம்ம உயிர குடுக்குறதும் அவர்தான், உயிர எடுக்கிறதும் அவர்தான். சூரியனுக்கும், கேதுக்கும் ரொம்ப திக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப். தே ஆர் பிசினஸ் பார்ட்னர். ஸோ அப்போ அந்த கர்மாக்களை ஒரு ஜீவன் வந்து உலகத்துல பொறக்கறது அப்டின்னாக்க, அப்போ ஏதோ கர்மா, லிஃப்டட் கர்மா. அந்த கர்மாவ நம்ம இந்த ஜென்மத்தில நம்ப அத அழிச்சாகணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஜென்மத்துக்கு பொறக்குறோம். அத எடுத்துன்னு வர்றது கேது. இப்போ பொறக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு சொன்னதுதான். ஆ எந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பெண்ணின் உறுப்பு வழியா தான் வெளில வந்தாகணும். ஸோ என்ட்ரன்ஸ். ஒரு உலகத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இது இருக்கும் இல்லையா? டோர்ன்னு சொல்றது. அதுதான் இது வந்து ஏன்னா சுக்கிரனுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து சிம்பல் வந்து பெண்ணின் உறுப்பு. அதே சமயத்துல இந்த சுக்கிரனுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஆ தேவதா யாருன்னு கேட்டா யமன். என்ன இவன் அப்படின்னாக்க, நம்ப பொறக்கும்போதே நம்மளுடைய இறப்பையும் நம்ம எழுதிண்டே வந்துட்டோம். நமக்கு வந்து புதுசாலாம் யாரும் இறப்பெல்லாம் எழுதல. ஒரு ஜோசியர் சொன்னாருங்கிறதுனால கோச்சிப்பா. சில பேர் அவாளே கேட்பா. "நான் எப்ப செத்து போவேன் சொல்லும்பா." சரி நம்ம லூஸ் மாரி உளறிட்டோம்னாக்கா, உடனே "நீ எப்படி என்ன வந்து சொல்ல முடியும்? நீ என்ன உனக்கு ரொம்ப பெரிய தெரியுமா? அப்படியா? இப்படியா? என் புள்ளையோட ஜாதகத்த பார்க்கல, இந்த ஜாதகத்த பார்க்கல, நீ சொல்றியான்னு?" நெறைய பேர் ஆர்குமென்ட் பண்ணுவோம். அதனால தான் அந்த விஷயத்தையே நம்ம ஜாஸ்தி யார் எது கேட்டாலும் சரி, ஜாஸ்தி சரியா சொல்றது கிடையாது. அதனால எப்பவுமே வந்துட்டு ஒரு 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 உயிர் பொறக்கிறது, ஒரு ஆத்மா பொறக்கிறதுன்னா, இதோடைய அர்த்தம் என்ன? பரணி நட்சத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்க, பிறப்பும், இறப்பும் ஆல்ரெடி எழுதியாச்சு. கர்மாக்களும் எழுதியாச்சு. இந்த கர்மாக்களை நீ கழிக்கணும். இந்த நேரத்துல பொறக்கணும். இந்த நேரத்துல நீ இறக்கணும். அப்படிங்கிற ஆல்ரெடி விஷயம் எல்லாத்தையுமே உங்களுக்கு பகவான் எழுதி குடுத்தாச்சு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த அஸ்வினி குமார் அப்படிங்கிறவர் குதிரை. இந்த குதிரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்னுட்டு எத்தன காலம் வேணாலும் நின்னுட்டு இருக்க முடியும். ஸ்டபானா. ஆ வந்து எ உட்காரலாம் உட்கார வைப்பாங்க. அது மாதிரி இந்த யமனுக்கும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய ரொம்ப இதுவா இருக்கட்டும், ஒருத்தர் கஷ்டப்பட ஒரு பயங்கரமான சாவாக இருக்கட்டும், அப்படி அவருக்கே ஒரு இறக்கம் வந்தா கூட அவர் தன்னுடைய டெசிஷன மாத்திக்க முடியாது. அவர் ஒருத்தருக்கு வந்தாச்சு, இறப்பு வந்தாச்சுன்னா, அவருக்கு அந்த அந்த உயிர் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாரியான ஒரு விஷயம். அப்போ அப்படின்னாக்க சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டா, 2 எண்டையும் தெரிஞ்ச விஷயம். பிறப்பு அண்ட் இறப்பு. அதனால அவ என்னைக்குமே ஒரு 2வது இது சப்போஸ் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குனாக்க, கொஞ்சம் இம்பல்சிவா இருப்பா. அவளுடைய சுபாவங்கள் கொஞ்சம் மாறிண்டே இருக்கும். வேறுபட்டுன்னு இருக்கும். ஏன்னாக்கா அவ 2 பாயிண்ட்டையும் தெரிஞ்சவா. அந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாரி. மனிதர்களுக்கு இல்ல. அந்த நட்சத்திரத்துடைய சுபாவம் என்னது கேட்டீங்கன்னாக்க, பிறப்பு, இறப்புங்கிற 2 எண்டு ஆரம்பமும் சரி, எண்டு முனையா இருக்கட்டும். அது 2ம் அறிந்த ஒரு நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு ம் நட்சத்திரங்கள்ல 2வது நட்சத்திரம்ங்கிறது நம்மளுடைய சம்பத்த குறிக்கக்கூடியது. அதனால நமக்கு பணம் வரவ குடுக்கக்கூடிய விஷயம். அந்த நட்சத்திரத்துல தான் இப்போ வந்து அந்த கிரகத்துல தான் சுக்கிரன். அதாவது அஸ்வினிக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய, சம்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம். ஸோ அந்த சுக்கிரன் தான் வந்து இப்போ அஸ்வினியோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போது இவ எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ரொம்ப இன்னொரு விஷயம் சுக்கிரனுக்கு சுபாவம் என்ன? நான் இப்ப அஸ்வினிய பத்தி சொல்லிட்டேன். சுக்கிரனுடைய சுபாவம் என்ன? சுக்கிரன் வந்து முக்கியமாக ஆ இந்த இது எதுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் எப்பவுமே கேதுக்கு பக்கத்துல சுக்கிரன் இருக்கார். அப்படின்னா, அஸ்வினி பக்கத்துல பரணி இருக்கார் சுக்கிரன்.
மூலத்து பக்கத்துல பூரம் இருக்கார் சுக்கிரன். மூ இது மகத்துக்கு பக்கத்துல பூரம் இருக்கார் சுக்கிரன். மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல பூராடம் இருக்கார். எல்லா இடத்துலயும் கேதுக்கு அடுத்தது சுக்கிரன் இருக்கார். எதுக்கு சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு கேட்டா, சுக்கிரனுடைய சுபாவம் ஒரு ரொமான்டிக். பணம், காசு, அழகு, லக்ஸரியஸ் லைஃப் அந்த மாரியான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆத்மா உள்ள நுழையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சூரியன்கிறது அப்பா. இதுக்கு நடுவுல ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காதல் வயப்படுறது, அந்த மாரியான ஒரு விஷயங்கள் நடந்தா தான் ஒரு சுபகாரியம் நடக்கும். அதனால தான் அந்த இடத்துல சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய சுபாவம் இந்த மாரி எல்லாம் இருக்கும். சோ, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதோடைய பலன்கள சொல்ல போறோம். சுக்கிரன் வந்து இப்போ கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது இவ வந்து கொஞ்சம் மெடிக்கல் லைன்லயும் இருக்கலாம், இம்பல்சிவா இருக்கலாம். அப்புறம் இவ வந்து ரொம்பவும் ஹெல்பிங் நேச்சரா இருப்பா. ஏன்னா, வ இவர் என்னது ஒரு டாக்டர் அப்படின்னாக்க, டாக்டர் தன்னுடைய ராத்திரி வேளையில அவளுக்கு தூக்கம் வரும். ஆனா, அந்த நேரத்துல அவ சர்ஜிக்கல் ஏதாவது ஆப்பரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மாரி ஒரு காட்டுல போய் ஒரு சித்த வைத்தியம் பண்றானாக்கா, அவ காட்டுலலாம் போய் பாம்பெல்லாம் இருக்கும். அங்க நடுவுல போய் அவ போய் அ மருந்து எடுத்துட்டு வந்தா தான் நமக்கு அத பண்ணி வைத்தியம் பண்ண முடியும். ஸோ தன்னுடைய சுயநலம் இல்லாமல், தன்னுடைய சுயநலத்தை பார்க்காம பிறர்களுக்கு உதவி செய்யறது தான் கேதுவோட வேலை. அதனால தான் விநாயகர முதல்ல வணங்கி கேது தான் எல்லாருக்கும் எப்படி சூரியன் வந்து எனிமியோ, இனிமையோ பார்க்காம ஒரு காத்தால உதயம் அடைஞ்சு சாயங்காலம் அஸ்தமனம் அது மாரி கேது வந்து ஒரு பூஜை பண்ணியாச்சுன்னா, அந்த காரியங்கள சுகமாக நடத்தி குடுக்கறதுக்காக தான் நம்ம முதல்ல விநாயகருக்கே பூஜை பண்றோம். சோ, அதனால இவ என்னைக்குமே வந்து அடுத்தவர்களுக்கு உதவி பண்ற ஒரு பண்பாடு இவாள்ட்ட இருக்கும். அதே சமயத்துல இவாளால கான்ஸ்டன்ட்டா உதவி பண்ண முடியாது. ஏன்னா, குதிரை வந்து ஒரு இடத்துல நிக்காது. போயிண்டே இருக்கும். அதனால இவ வந்து ம் அடுத்து, அடுத்து நெக்ஸ்ட் பண்ணிட்டு போகணும். இது வந்து ஒரு காமனா சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நம்ம சுக்கிரனுக்கு இந்த சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர வந்து சூரியன் பார்க்க முடியுமா? நவாம்சத்துல தான் பார்க்க முடியும். ஏன்னா, இதுல பார்க்க முடியாது. ராசி சார்ட்ல வந்து அவர் 48 டிகிரிக்குள்ள தான் இருப்பார். நான் உங்களுக்கு வந்து ராசி திருஷ்டியும் படாது. ஏன்னா, பக்கத்துல இருக்கிற கிரகத்த வந்து ராசி திருஷ்டி பார்க்காது. இல்லையா? மூவபிள் சைன பிக்ஸ்டு சைன் பார்க்கும். பிக்ஸ்டு சைன மூவபிள் சைன் பார்க்கும். டியூவல் சைன டியூவல் சைன் தான் பார்க்கும். சோ, அப்படி இருக்கும்போது சூரியன் இந்த இடத்துல பார்க்க முடியாது. பட் நவாம்சத்துல பார்க்க முடியும். அப்போ சூரியன் வந்து அந்த சுக்கிரன பார்த்தார் அப்படின்னாக்க, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டா அது பாலிடிக்ஸ். ரொம்ப ஹையர் அத்தாரிட்டி, நல்ல பவர்ஃபுல் இது. நான் அது மாரி அவ வந்து ரொம்பவும் நல்ல பொசிஷன்ல இருப்பா. ஹை பொசிஷன்ல இருப்பா. இப்ப நான் ஒண்ணு சொல்லணும் இந்த இடத்துல. நல்ல வேளை மறந்து ஞாபகம் வந்துடுத்து. இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சூரியன் வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அங்க தான் ராகு வந்திருக்காரு இப்போ. ஸோ, அதனால உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப நீங்க ரூபி மோதிரத்த கொஞ்சம் 18 மாசத்துக்கு போட்டுண்டேன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க விடுபடலாம். இப்போ இந்த சூரியன் பார்க்கும்போது, இவ வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டி, ஹை அத்தாரிட்டி, பொலிட்டீஷியன் அது மாரி ஒரு நல்ல இதுல இருப்பா. சப்போஸ் சந்திரனுடைய திருஷ்டி பட்டதுன்னா, சந்திரனுக்கு ஒரே திருஷ்டி தான் துலால இருக்கு. ஒருத்தருக்கு உங்க ஜாதகத்துல துலா ராசிக்காரா, உங்கள எதுத்தாப்புல சுக்கிரன் பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். கம்ஃபர்டபிள் கிடைக்கும். ரொம்ப நல்ல இதா இருக்கும். ஆனா சுக்கிரன் சந்திரன் யாருன்னு கேட்டேன்னாக்க, அவர் வந்து தனக்கு லஸ்ட்டுக்காக வேண்டி யார் பொண்டாட்டிய வேணாலும் தூக்கிடுவாரு. குருவோட பொண்டாட்டிய தூக்கின்னு வருவார். அதனால இது சுக்கிரனும் உங்களுக்கு வந்து ரொமான்டிக் ஆளு. அதனால இவாளுக்கு எப்பவுமே இந்த ஒரு ஆணா இருந்தேனாக்கா, ஒரு பரஸ்திரீ மேல கண்ணு படும். அது மாரி ஒரு பெண்ணாக இருந்தேன்னா, பர ஆண் மேல, கல்யாணம் ஆன ஆண் மேல இது படும். இதுலருந்து கெட்ட பேர் வரும். சந்திரனுடைய பார்வை பட்டதுன்னா. சப்போஸ் செவ்வாயுடைய பார்வை பட்டதுனாக்க, ரொம்ப ஏழையா இருப்பா. அவளுக்கு வந்து ஏன்னா சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சரிப்பட்டு வராது. அதனால அவ கொஞ்சம் பிறப்பிலேருந்தே ஏழையா பொறந்திருப்பா. ரொம்ப பண கஷ்டத்துல இருப்பா. சப்போஸ் புதனா இருந்ததுனாக்கா, அவ வந்து நெறையா ட்ரிக்ஸ் வச்சுண்டு சம்பாதிப்பா பைசாவ. நல்லா இத பண்ணி ஏமாத்தி, கிமாத்தி எல்லாம் பண்ணி, அ நெறையா கேம் எல்லாம் விளையாடி, ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லலாம். அது மாரி ஏன்னா, உங்களுக்கு புதனுக்கும் வந்து புதனும் நவாம்சத்துல தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல எப்பவுமே ஒரு குரு எப்பவும் புதன் வந்து சூரியன்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதனால அவர டைரக்ட்டா பார்வை பட முடியாது. நவாம்சத்துல வேணா புதனுடைய பார்வை வந்து உங்களுக்கு மேல பட முடியும். அதுவும் புதன் வந்து அப்போ அவர் துலால உட்கார்ந்திருக்கணும். சுக்கிரனோட வீட்லயே உட்கார்ந்திருக்கணும். நல்லா ட்ரேடிங், கீடிங் அந்த மாரி பண்ணி, ஆ கொஞ்சம் ஏராஃபெரி பண்ணி சம்பாதிப்பா. அதுக்கு அடுத்து நம்ம குருவோட பார்வை பட்டுனா மிகவும் அருமை. ரொம்ப நேர்மையான, ட்ரூத்ஃபுல் நல்ல நல்ல விதத்துல சம்பாதிச்சு, எல்லா கம்ஃபர்ட் குழந்தைகள் எல்லாம் கிடைச்சு, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா தேவகுருன்னு அசுரகுரு பார்வை உண்மையில படுறது. அதனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பார்த்தர்னாக்க, உங்களுக்கு வந்து அவ ஸ்மக்லிங்லாம் பண்றது. திருட்டு இது பண்றது, அந்த மாரியெல்லாம் பண்ணி ஒரு கெட்ட பேரெல்லாம் வாங்கி
ஒரு நேர்மையான சம்பாத்தியம் கிடையாது. அடுத்தவாள அடிச்சு, புடுங்கி, வாங்கி அந்த மாரியான ஏன்னா செவ்வாயோட வீடு. அதனால அவ வந்து தன்னுடைய காசு, பணத்துக்காக வேண்டி இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி பைசா சம்பாதிப்பா. அப்புறம் நம்ம இந்த ராகு, கேதுலாம் இந்த ராகுலாம் மெடிசின் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா, ராகு இஸ் அ ட்ரக் மெடிசின். அதனால அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ராகுவோட பார்வைப்படும்போது, இன்னும் அது இதுல உட்காந்துக்கும்போது நெறையா அது சினிமா ஏதாவது இது வந்து துலாம் வந்து உங்களுக்கு ஆ இது இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாரி. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அஸ்வினி முதல் பாதமா இருந்ததுனாக்க, இவ வந்து ஜாஸ்தி மெரின் இன்ஜினியரா இருப்பா. ஏன் மெரின் இன்ஜினியர் ஆயிருப்பா? ஏன்னா ஆக்சுவலா இது குதிரையோட தானே. ஆ இது அஸ்வினி நட்சத்திரம் குதிரையோடது. ஹார்ஸ் பவர். அதனால வந்து ஆனா இந்த இடத்துல நான் வந்து அவள ஹார்ஸ் பவர்ன்னு சொல்லிட்டு, ஆனா அவள நான் வந்து மெரின் இன்ஜினியர் சொல்றேன். ஏன்னு கேட்டா, உங்களுக்கு மகத்துக்கு அடுத்தது பூர நட்சத்திரம். உங்களுக்கு கர்ப்பத்துல ஒரு குழந்தை வந்து சூட்ல இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு, அவ வந்து பனிக்குடத்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கு. அந்த பனிக்குடம் தான் பூர நட்சத்திரம். அதே மாரியே மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல பூரோட நட்சத்திரமும், அந்த சமுத்திரத்துடைய இது, பெருமாளுடைய அந்த சமுத்திரத்தோட இது. அதனால அவ வந்து மெரின் இன்ஜினியரிங்ல இருப்பா, அப்படின்னு சொல்லி. அதே 2ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதமா இருந்தா, அவ மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பா. அதுவும் ஈவன் நம்ம சொல்லலாம் வந்து, இந்த காரோடது ஹார்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? பைக்கு இத்தன ஹார்ஸ் பவர், அத்தன ஹார்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான ஒரு வெஹிக்கிளோட என்ஜினியரா இருப்பா. அதே 3ஆம் பாதமாக இருக்கும்போது, அவ வந்து மெ இது மெடிக்கல் ப்ரொஃபஷனா இருப்பா. ஆனா, அவளுக்கு வந்து கால் கொஞ்சம் கால்ல பிரச்சனை இருக்கும். அஸ்வினி 3ஆம் பாதத்துல சுக்கிரன் இருந்ததுனாக்க, அவ அது மாரி இருப்பா. அதே 4ஆம் பாதமாக இருந்தனாக்க, அவ வந்து இதுவா இருப்பா. ஆக்டிங், பாட்டு பாடுறது, அந்த மாரி சினிமா தொழில், ஃபோட்டோகிராஃபி அது மாரி இருப்பா. இதுதான் வந்து சுக்கிரன் வந்து அஸ்வினியோட நட்சத்திரத்துல இருந்தா, இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் குடுங்க. பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.